திருப்பி வாங்கிட்டு செகண்ட் டைம் வர்றாரு. வாங்க சார். சார் வாங்க சார். அப்போ சின்ன ஒரு கான்வர்சேஷன் போயிட்டனால கரெக்டாக கான்சன்ட்ரேஷன் பண்ணி பேச முடியல சார். சார் நான் வந்து இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன் சார். நான் 12th படிக்க வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் 12th படிக்க வந்து ப்ராடக்ட் எடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரெண்டிங்கான மார்க்கெட் ப்ராடக்டாக தான் எடுத்து பண்ணிட்டு இருந்தேன் சார். நான் அப்போயே சும்மா நார்மலாக எடுத்து பண்ணலாம் சொல்லி எடுத்து பண்ணதில் எனக்கு ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வேலை பார்க்கறத எனக்கு பிஸ்னஸ் வந்து நல்ல ப்ராஃபிட் கிடைச்சு. அப்போ எனக்கு அதே கொஞ்சம் நல்லா ஜாலியாக இருந்துச்சு பண்ணுறதுக்கு. இங்கிட்டு போனால் காசு கிடைச்சிருது பிஸ்னஸ் பண்ணா அப்படின்னு நினச்சி தான் நான் 12th பண்ணிட்டு இருந்தேன். அதே எனக்கு நல்ல ஒரு கொஞ்ச நேரம் பேசினா காசு கிடைச்சது. அதனாலே நான் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் 12th இருந்து இது பண்ணிட்டு இருந்தேன் சார். நான் அடுத்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷனால நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்குள்ளேயே போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. எனக்கு பார்த்தீங்கன்னா என்னோட ஏம் பார்த்தீங்கன்னா ஐடி போயிடணும். ஐடி போயிட்டு அப்படி ஃபாரின் போயிடணும், நல்லா சுத்தணும். அதான் என்னோட ஏம் இருந்துச்சு. சுச்சுவேஷன் போகிறதுல நம்ம வந்து மேனுஃபேக்சர் தான் டேக் ஓவர் பண்ணுற மாதிரி இருக்கு. இப்போ என்னோட ஏஜ்லேயே நான் வந்து இப்போ டேக் ஓவர் பண்ணி இப்போ மேனுஃபேக்சராக வந்து எனக்குன்னு ஒரு கம்பெனி இருக்கு. நான் அதுதான் பார்த்துட்டு இருக்கேன். அது உள்ள வந்து பார்க்கவும் தெரிஞ்சு எங்க கிளைண்ட் எல்லாமே எப்படி பண்றாங்க பார்த்தீங்கன்னா எங்களோட ப்ராடக்ட் வாங்கி அதுல இருந்து அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, அப்போ பார்த்து நல்லா வால்யூமா போறது வந்து எக்ஸ்போர்ட்ல தான் போயிட்டு இருக்கு. அப்பதான் எக்ஸ்போர்ட் பற்றி பார்க்கணும், அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். பார்க்கும்போது தான் எனக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஹெல்ப் சென்டர் வந்து அந்த உங்களோட கிளாஸ் எனக்கு இருந்துச்சு சார். நான் ஒன் டே ட்ரைனிங் அதெல்லாம் நான் போய் இது பண்ணதில்லை. நான் உங்களோட கிளாஸ் கொண்டு தான் எனக்கு வந்து ரியல் டைம் நிறையா இது ஒருத்தவங்க அடிபட்டு வர்றது அது எல்லாமே எனக்கு தெரிஞ்சுச்சு. அது மூலியமா நானும் பார்க்குறேன், இன்னும் இதெல்லாம் இருக்கா அப்படின்னு நான் திரும்பி பார்க்குறேன். அந்த எக்ஸ்போர்ட் ஐடியா வச்சு நான் இன்னும் டொமஸ்டிக்ல நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி நிறைய இன்னும் ஆர்டர் டேக் ஓவர் பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாமல் நான் இது மூலியமா நல்லா எடிட்டிங்கும் கற்றுருக்கேன். இன்னும் எப்படி எக்ஸ்ட்ரா ஐடியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அதுவும் நான் சேர்த்து கற்றுருக்கேன். இந்த டொமஸ்டிக் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நார்மலாகவே கிரெடிட் பேஸ்ல தான் நிறைய கொடுக்குற மாதிரி இருந்துச்சு எங்க இதில். ஆனால் அவங்க நல்லா ப்ராஃபிட் பார்த்துருவாங்க. ஆனால் எங்களை வச்சு சர்க்குலேஷன் பண்ணுற மாதிரி அமௌண்ட் சர்க்குலேஷன் பண்ணுற மாதிரி நிறையா இருந்துச்சு. ஆனால் எக்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. ஃபுல் அட்வான்ஸ் பேமெண்ட் நீங்களே சொல்லி கொடுத்து ஒரு கான்ஃபிடன்ட் வர வச்சிருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்த ப்ராடக்ட் எல்லாமே ஃபுல் அட்வான்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நான் எடுத்து பண்ணிட்டு இருக்க ப்ராடக்ட் வந்து அந்த மாதிரி என்னால் மூவ் பண்ண முடியல. ஆனால் அப்படி மூவ் பண்ணால் எங்களோட வெண்டார் கேன்சல் ஆயிடும். அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அதனால ப்ரைசிங் வந்து எனக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரானரி பெர்ஃபார்மன்ஸாக இருந்துச்சு. மார்ஜினையும் குறைக்காம குவாலிட்டியும் குறைக்காம எப்படி கரெக்டான பெர்ஃபார்மன்ஸ்ல பிரைசிங்ல தரணும், அப்படி டொமஸ்டிக்ல எனக்கு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும்னு தெரிஞ்சது இந்த பிரைசிங் கிளாஸ் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் சார். சும்மா பிளஸ் மைனஸ் டிலைட் அவ்வளவுதானே, அதுல என்ன பிரைசிங் இருக்கு அப்படின்னு நினைச்சு நிறைய பேர் சொல்லலாம். எனக்கு வந்து ஒன் டே ட்ரைனிங் போனாங்கன்னா எஃப்ஓபிக்கோட ஃபுல் ஃபார்ம் கூட அவங்க சொல்லி தந்திருக்க மாட்டாங்க. எஃப்ஓபி அப்படின்னு தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் தான் சொல்லி ஒன் டே ட்ரைனிங் போயிருந்தாங்கன்னா எக்ஸ்போர்ட்டரா ஆயிருக்கலாம். எக்ஸ்போர்ட் பண்ணிருக்க முடியாது, ஆனா பேருக்கு எக்ஸ்போர்ட்டர் ஆகி சர்டிஃபிகேட்னாலும் வாங்கி வச்சிருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அவ்வளவுதான் பண்ணிருக்க முடியும். இருந்தாங்க நான் இவ்வளவு வேற இது உள்ள இருந்து நம்மளாலே எக்ஸ்போர்ட் அதுக்குள்ள டக்குன்னு உள்ள டாக்கிள் பண்ணி வர முடியலன்னா அவங்க எப்படி ஒன் டே போய் சரி எக்ஸ்போர்ட்ன்றது நம்ம வந்து ஒரு இடத்துல வேலைக்கு போறது கிடையாது சார், ஒரு ஓனரா மாறுறது. இப்படி ஓனரா மாறும்போது எப்படி ஒன் டேல மாற முடியுமா, அதை நான் பார்க்க வேண்டியதா இருந்தாங்க சார். அது அந்த மாதிரி தான் இருக்கு. இந்த பிரைசிங் கிளாஸ்ன்றது நம்ம இங்க டொமஸ்டிக்ல 10-11 ரூபா கொடுத்துருமா, அவன் 1 ரூபா குறைச்சுவாங்க, இருந்தாங்க 10 ரூபா அப்படின்னு சொல்லும்போது அந்த 1 ரூபா நம்ம எங்க மாற்றணும், எங்க டாக்கிள் பண்ணணும் நம்ம தெரிஞ்சாதான் பண்ண முடியும் சார். அந்த முக்கியமான ஒரு இடமே பிரைசிங் தான். அந்த பிரைசிங் கிளாஸே நீங்க இவ்வளவு இதுவா 1 வீக்ல சொல்லி கொடுத்தீங்க. அதால நானே எங்களோட பிரைசிங்க டொமஸ்டிக்லயும் சரி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி பண்ணியிருக்கேன். எனக்கு ஒரு கான்ஃபிடன்ட் இருக்கு சார், இது எக்ஸ்போர்ட் பண்ணலாம்ட்டு. சரி, மேனுஃபேக்சர் பை இந்தியா, சேல்ஸ் பை வேற கண்ட்ரின்னு பேர் வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டம் சார். நம்ம பிராண்டுங்கிறது அதுதான் சார் நேமே. எக்ஸ்போர்ட்ல அதுதான் மேனுஃபேக்சர் பை இந்தியா, சேல்ஸ் பை ஃபாரின், அந்த மாதிரி இருக்கிறது தானே சார். அந்த ஒரு கெத்துக்காண்டி தான் சார் பண்றோம். அந்த இதுக்கே நம்ம வந்து ஒன் டேல எப்படி சார் கத்துக்க முடியும்? அது கொஞ்சம் நல்லா யோசிக்கணும் சார். அதுதான் வெரி வெரி குட் சார், சூப்பர் சூப்பர் சார். ஆக்சுவலாக சின்ன வயசுலேயே வந்து ஒரு பெரிய பொறுப்பு எடுத்துகிட்டு உள்ள வந்திருக்கீங்க. அதே நீங்கள் அடுத்த கடத்து கொண்டு போகிறதே வந்து மிகப்பெரிய பாராட்டுகள். முதல்ல ஒரு தூரம் பொறுமையாக இந்த மாதிரி படிக்கிற வயசுலாம் யாரும் உட்காந்து ஏற்கனவே இருக்காங்க. ஏற்கனவே ஒரு ஸ்டூடெண்ட் ஒருத்தர் இருந்தார், அப்துல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். அவர்லாம் பார்த்தீங்கன்னா செகண்ட் இயர்லேயே அவர் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஸோ நீங்கள் இப்போ எத்தனை வருஷம்? சாரி மியூட் எடுத்து இல்லையா, மன்னிக்கணும். செகண்ட் இயர் தான் சார். ஒரு பிஜி முடிச்சிட்டேன் சார். யூஜி முடிச்சிட்டீங்க? போயிட்டு இருக்கு சார், எம்சிஏ பண்ணிட்டு இருக்கேன். சரி சரி, சூப்பர் சூப்பர் சூப்பர். அவர் வந்து யூஜிலே செகண்ட் இயர் பண்ணும்போதே அவர் ஸ்டார்டட் அந்த மாதிரி பண்ணார். நான் ஸ்டூடியோவில் இருந்தேன் சார், அந்த சன் சிங்கர் சூப்பர் சிங்கர் பின்னாடி அதில் இருந்தேன். காலேஜ் படிக்கும்போது அது கொஞ்சம் ஜாலியாக இருக்காங்க, நான் இருந்தேன் சார் நான். சரி சரி சரி. இன்னொன்று இவரை பற்றி சாரை பற்றி சொல்லணும்னா, என்னோட ஆரம்பகட்ட காலங்களில் இவர் என்னை வாட்ச் பண்ணியிருக்காரு. இவரை பார்க்கும்போது எனக்கு என்ன ஃபீல் ஆகுன்னா,
நான் ரெக்கமெண்ட் சொன்னேன் இருக்கிறேன். இந்த பீமா படத்தில் பிரகாஷ் ராஜை ஃபாலோ பண்ணி விக்ரம் வர்ற மாதிரி இவர் எதோ எங்கேயோ என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டார் அப்படி பின்னாடி. ஆனால் அது இப்படி தான் வரப்போறாருன்னு தெரிஞ்சு வந்தாரா எனக்கு தெரியாது. அப்படி அப்போ ஏதோ விளையாட்டுத்தனமா சின்ன வயசில் சின்ன பையனாக இருந்திருக்காரு. அப்படி தான் சொன்னீங்க. ஏதோ வருவோம் போவோம் பார்த்தீங்க அப்படிங்கிற மாதிரி. இன்னைக்கு அவர் வந்து திருப்பி அவரே எக்ஸ்போர்ட்டுக்குள்ள வந்திருக்காரு அப்படிங்கிறப்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு. பார்த்துக்காச்சு நல்லா பண்ணுங்க. இப்போ பண்ணுறதுலாம் வந்து சின்ன லெவல் தான், இன்னும் அதை விட பெரிய லெவலில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு ஓடிட்டே இருங்க. சரிங்களா? கண்டிப்பா நீங்க மேனுஃபேக்சர் கிளாஸ் எடுக்கும்போது தான் தெரியும் நம்மளோட லெவல் எவ்வளவு இதா இருக்குன்ட்டு. ஆனா எங்க கம்பெனி இருக்கு சார் பெர்ஃபார்மன்ஸ் டொமஸ்டிக்கை விட எங்களோட கம்பெனி இருக்கிறது பெருசா இருக்கு. அதுல நான் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணது அடுத்து என்னோட இதுல தான் சார் இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. சூப்பர் சார், சூப்பர் சார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சார். நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.